நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்ள. போர் போற வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்க போறீங்க. என்னது போர் போடுற வரைக்குமா? பைரவி, மாப்பிளைய எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கிறது உன் பொறுப்பு. ம், நீ சந்தோஷமா இருப்படா, நான் இருப்பேனா? சரி அனுப்புறே, வாங்க உள்ள போ. தாச்சி. வாங்க மாப்ள, வாங்க வாங்க. என்ன பைரவி அப்படி பாக்குற? வா ஜாலியா பழகலாம். என்னது பழகலாமா? உள்ள வா, உன் மண்டை உடைக்கிறேன். நீங்க சும்மா கட்டு போடுற மாதிரி போட்டு விடுங்க போதும். என்னைய மாட்டி விட்டுறாதீங்க. இந்த விளையாட்டெல்லாம் நீங்க வீட்ல வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல விளையாட கூடாது. உண்மையாலுமே டாக்டர் சிவா அந்த எக்ஸ்ரேவை பார்த்து ரொம்ப பயந்துட்டாரு. ஆமா, அந்த எக்ஸ்ரே ஏது உங்களுக்கு? வேற யாரோடதோ ஒரு சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க. பயங்கரமான ஆளா இருக்கீங்களே. சரி சரி, ஆனா இது மாதிரி இன்னொரு தடவை அவரை ஏமாத்தாதீங்க. இல்லனா நானே டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன். இல்ல 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 இல்ல, நான் இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேன். நீ போன்ல சொன்னா என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயந்துருவாங்க. டாக்டரே, எனக்கு கை இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறியா? கொஞ்ச நேரம் கூட கைய மடக்கி வச்சிருக்க முடியல. இப்படி இதே கை உடைஞ்சவங்க எல்லாம் கைய மடக்கி வச்சிருக்காங்களோ? ஒருவேளை நம்ம நடிக்கிறது கண்டுபிடிச்சிட்டாலோ? ஏன் சிந்து இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சாரி டாக்டர், அது அது வந்து கையை இதை விட்டு கழட்ட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. நான் கூட கண்டுபிடிச்சிட்டியோன்னு நினைச்சேன். இப்படிதான் இருக்கணும். இனிமே இதை கழட்ட